ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெப்பர் சிக்கன், ட்ரை ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். வவ்வால் மீன் தான் வாங்கியிருக்கேன். குழம்பு வந்து எப்போதுமே வந்து ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், மண் சட்டியில் தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கல்லெண்ணெய் விட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வடமும் இருந்துச்சுன்னா வடமும் போட்டுக்கோங்க. இது வந்து விளக்கெண்ணெய் விட்டு செய்வாங்க. இதில் நிறைய ஐட்டம்ஸ் ஆட் ஆகிருக்கும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு, இந்த மாதிரி இன்னும் நிறையா ஆட் பண்ணியிருப்பாங்க. மஞ்சள் இதெல்லாம் போட்டு உருட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் வடவுன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். இப்போ இது லைட்டாக போட்டு பொரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் வந்து இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நிறையா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா போட்டால். எனக்கு பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் நிறையா தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் போட்டு லைட்டாக வதக்கிப்போம். பூண்டும் சின்ன வெங்காயமும் லைட்டாக வதக்கின பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி வந்து அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக படுற மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. இது லைட்டாக கொஞ்சம் நேரம் வந்து பாயில் ஆகட்டும். பக்கத்துலேயே வந்து ரைஸ்க்கும் வந்து தண்ணி போட்டுட்டேன். தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. இப்போ சாதம் போட்டுடலாம், அரிசி போட்டுடலாம். இப்போ குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து எடுத்துப்போம். வெங்காயம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் சின்ன மூடி, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். பாதி தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிப்போம். இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா புளி ஊற வச்சுருக்கீங்களா, அந்த தண்ணியை கூட கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். புளியும் ஃபுல்லாக வந்து கரைச்சி தண்ணி தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா குக்காக இருக்கும். இதை வந்து மேஷ் பண்ணி விட்டுருவோம். மேஷர் இருந்தால் அதால் மேஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இது சாம்பார் மிளகாத்தூள். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து தக்காளி வந்து 3 தக்காளி நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருக்கனால அதோட புளிப்பு டேஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ வந்து இதோட காரம் பெருசாக தெரியாது. இப்போ இதை நல்லா ஆயிலே இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் கலர் வந்து நமக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும் குழம்பு. லைட்டாக அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு போன பிறகு மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். இது வந்து சின்ன ஸ்பூனுங்கிறனால இதால் 6 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மல்லித்தூளையும் லைட்டாக இந்த மாதிரி அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை வந்து இதில் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பத்தலைன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு பத்தலை. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும்.
குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே ரைஸும் வந்து நமக்கு குக் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வடிச்சிடலாம். சாதம் வடித்தாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ஏரி வாவல் மீனையும் இதிலேயே ஆட் பண்ணிப்போம். எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணணும். மீன் போட்ட பிறகு பொதுவாக கரண்டி வச்சு கிண்டுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மீன் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஏதாச்சும் துணி வச்சு இந்த மாதிரி வந்து ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கீழே அடி பிடிக்காமல் இதுவே நல்லா வந்துடும். இப்போ மாங்காய் இதிலே வந்து நான் சேர்த்துக்கிறேன். மாங்காவும் சேர்த்துட்டு லைட்டாக அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக திறந்த மாதிரி மூடி வைங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதி வர டைமில் நம்ம வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி தடவி வச்சுருவோம். மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு ஜீரகம் இடித்தது இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வறுவலுக்கு தேவையான மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மீனில் அப்ளை பண்ணிடுவோம். எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் பெப்பர் ட்ரை ஃப்ரைக்கு ரெடி பண்ணிப்போம். பேன் வந்து லைட்டாக ஹீட் ஆனோடனே இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு அரை தக்காளி, இதை லைட்டாக வதக்கிப்போம். இது லைட்டாக வதங்கின பிறகு 12லேருந்து 13 பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போது சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனை திருப்பி அதே பேனையே வந்து அடுப்பில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, ஒரு சின்ன கிராம்பு போட்டு பொரிஞ்சோடனே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இது கூடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போது இதை வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். சிக்கன் வந்து லைட்டாக ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். இப்போது லைட்டாக வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிப்போம். லைட்டாக வதக்கிட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணுவோம். ஏன்னா வந்து சிக்கனே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும்.
ஓரளவு தண்ணி சுண்டின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதிலே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இடையில வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்தளவுக்கு குக் பண்ணணும். லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதாவது 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/2 லெமன் வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு இன்னும் கூட நல்லா சுண்டுற அளவுக்கு இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய சிக்கன் பெப்பர் ட்ரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுவோம். இது பாப்பாவுக்காக கொஞ்சோண்டு பெப்பரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவள் காரம் இருந்தால் சாப்பிட மாட்டானே, அவளுக்கு செப்பரேட்டாக ஃபஸ்ட்டே போட்டு எடுத்துடுறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாப்பாவோடது. இப்போ மற்றவங்களோடது எல்லாத்தையும் போட்டு இதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவோட ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ட்ரை ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு மாங்காய் போட்டு, தயிர், வடித்த சாதம். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.